வணக்கம். உங்க டெஸ்டிங் ஃப்ரேம்வொர்க்க செட்டப் பண்ண ரொம்ப நேரமாகுதா? இனி அந்த கவலையே வேண்டாம். இன்னைக்கு ஒரு மாடர்ன் பிளேரைட் மற்றும் டைப்ஸ்கிரிப்ட் டெஸ்டிங் ஃப்ரேம்வொர்க்க எப்படி ஸ்கிராச்ல இருந்து ரொம்ப வேகமா முழுமையா செட்டப் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க, டெஸ்டிங்க ரொம்ப சிம்பிள் ஆக்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்க டெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்க அமைக்கிறது ஒரு கப் காஃபி போடுற மாதிரி சிம்பிளா இருந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அது சாத்தியம்தான். நாம வெறும் 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல இதை செஞ்சு முடிக்க போறோம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. நாம கடைசியா அடைய போற இலக்கு இதுதான். நம்மளோட டெஸ்ட் ரன் எந்த பிழையும் இல்லாம வெற்றிகரமா பாஸ் ஆகணும். என்ன செய்ய போறோம்னு முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டா அதை நோக்கி போற பயணம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும், இல்லையா? சரி, அந்த வெற்றிக்கான பாதை, அதாவது அந்த 5 முக்கியமான படிகள் என்னென்னு பார்க்கலாமா? 0ல இருந்து ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட்டை உருவாக்குறதுக்கான ரகசியத்தை இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். இதோ அந்த 5 ஸ்டெப்ஸ். முதல்ல நம்ம ப்ராஜெக்ட்க்கு ஒரு இடம் ரெடி பண்ணுவோம். அடுத்து அதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்புறம் டைப்ஸ்கிரிப்டை நம்ம ப்ராஜெக்டோட சரியா பேச வைப்போம். நம்மளோட முதல் ஆட்டோமேஷன் டெஸ்ட்டை எழுதிட்டு கடைசியா அதை ரன் பண்ணி நம்ம வேலையோட ரிசல்ட்டை பார்ப்போம். வாங்க, ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். மொதல் ஸ்டெப்பு, நம்ம ப்ராஜெக்ட்க்கு ஒரு அடித்தளம் போடுறது. ஒரு புது ஃபோல்டரை உருவாக்கிட்டு அதுக்குள்ள போயிடுங்க. அங்க npm init-y அப்படிங்கிற இந்த கமாண்டை ரன் பண்ணுங்க. இது package.json ஒரு ஃபைலை உருவாக்கும். அது நம்ம ப்ராஜெக்டோட ஒரு ஐடி கார்டு மாதிரி. எல்லா முக்கியமான தகவலும் அதுல தான் இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப், நம்ம சூப்பர் ஹீரோக்களுக்கு பவர் ஏத்தணும். பிளேரைட், டைப்ஸ்கிரிப்ட் அப்புறம் TS-நோட டெவலப்மெண்ட் டிபெண்டன்சிஸா இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் npx playwright இன்ஸ்டால் கமாண்டை ரன் பண்ணுங்க. இதுதான் நம்ம டெஸ்டிங்க்கு தேவையான குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி மாதிரி ப்ரௌசர்களை எல்லாம் இன்ஸ்டால் பண்ணும். இப்போ நம்ம கிட்ட எல்லா ஆயுதங்களும் ரெடி. மூணாவது ஸ்டெப், நம்ம டூல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு சரியா பேச வைக்கணும். இந்த tsconfig.json ஃபைலை உருவாக்குங்க. இது டைப்ஸ்கிரிப்டுக்கு பிளேரைட் எப்படி வேலை செய்யும்னு சொல்லிக் கொடுக்கும். இதனால என்னாகும்னா, நீங்க கோட் பண்ணும்போது தப்பு பண்ணா உடனே அதுவே காட்டிரும். சரியான சஜஷன்ஸையும் கொடுக்கும். ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ நம்ம முதல் டெஸ்ட் கோட எழுதலாம். டெஸ்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள example.spec.ts-னு ஒரு ஃபைலை உருவாக்கிட்டு இந்த கோட அதுல பேஸ்ட் பண்ணுங்க. இது சிம்பிளா கூகுள் ஹோம் பேஜோட ஐட்டில் சரியா இருக்கான்னு செக் பண்ணும். நீங்க பேஜ்னு டைப் பண்ணி ஒரு டாட் வச்சாலே போதும், டைப்ஸ்கிரிப்ட் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்டே காட்டும். சூப்பரா இருக்குல்ல? ஓகே, ஃபைனல் ஸ்டெப். நம்ம செஞ்ச வேலையெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? உங்க டெர்மினல்ல npx playwright test இந்த ஒரு கமாண்ட் போதும். தட்டி விடுங்க. உங்க டெஸ்ட் கண் எம்மிக்கிற நேரத்துல ஓட ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ பேசிக் செட்டப் முடிஞ்சுது. ஆனா நாம இதோட நிறுத்த போறதில்ல. ஒரு ப்ரோ மாதிரி நம்ம டெஸ்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு பாத், ஆலியாஸ், ஃபிக்ஸ்சர்ஸ் மாதிரி சில சூப்பர் பவர்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இடது பக்கம் இருக்கிறது ஒரு சிக்கலான நூல்கண்டு மாதிரி இருக்கு. எங்க இருந்து வருதுனே கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு. ஆனா வலது பக்கம் பாருங்க, .helper/login எவ்வளவு நீட்டா, சிம்பிளா, நேரா இருக்கு. இதுதான் பாத் ஏலியாஸோட மேஜிக். இந்த மாதிரி நீட்டான இம்போர்ட்ஸை எப்படி கொண்டு வருது? உங்க tsconfig.json ஃபைல்ல இந்த பேஸ் URL மற்றும் பார்ட்ஸை மட்டும் சேருங்க. இது உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அட்ரஸ் புக் மாதிரி வேலை செய்யும். இதுக்கப்புறம் @helpers-னு நீங்க எங்க டைப் பண்ணாலும் அது கரெக்டான இடத்துக்கு போயிடும். அடுத்த சூப்பர் பவர் தான் ஃபிக்ஸ்சர்ஸ். ஃபிக்ஸ்சர்னா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு மேஜிக் பாக்ஸ். ஒவ்வொரு டெஸ்டும் ஓடுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான விஷயங்களை, உதாரணமா லாகின் பண்றது மாதிரி, இந்த பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிடும். இதனால நம்ம டெஸ்ட் அதோட வேலையை மட்டும் பார்த்தா போதும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். இந்த கோட் லாகண்ட் பேஜ்னு ஒரு கஸ்டம் ஃபிக்ஸ்சர், அதாவது நம்ம மேஜிக் பாக்ஸ் உருவாக்குது. இது என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு டெஸ்டும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்கா யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி பேஜை ரெடியா வச்சிடும். இப்ப பாருங்க, இந்த ஃபிக்சரை யூஸ் பண்றது எவ்வளோ ஈஸின்னு. டெஸ்ட் கோடுக்குள்ள லாகின் பண்றதுக்கு ஒரு லைன் கூட இல்ல. வெறும் லாக்டின் பேஜ்னு யூஸ் பண்ணா போதும். நம்ம டெஸ்ட் எவ்வளோ கிளீனா, படிக்கிறதுக்கு ஈஸியா மாறிடுச்சு பாத்தீங்களா? இதோட முக்கியமான பலன் இதுதான். இப்போ ஒவ்வொரு டெஸ்டும் லாகின் செய்த நிலையிலேயே தொடங்கும். சுத்தமாவும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியதாவும். இது நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, நம்ம கோடையும் ஒரு ப்ரோ லெவலுக்கு கொண்டு போகுது. இதுதான் ஃபிக்ஸ்சர்ஸோட உண்மையான பவர். சரி, நாம கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். கடைசியா சில முக்கியமான ப்ரோ டிப்ஸும் நாம பொதுவா செய்யற சில தவறுகளையும் பாத்துடலாம் வாங்க. உங்க ப்ராஜெக்ட் பெருசாக ஆக
ஃபைல்ஸ் எல்லாம் கலைஞ்சு போகாம இருக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல, ஹெல்பர்ஸ் ஒரு இடத்துல, ஃபிக்ஸ்சர்ஸ் இன்னொரு இடத்துலான்னு. இப்படி நீட்டா வச்சா எதை எந்த தேடணும்னு எந்த கன்ஃபியூஷனும் வராது. இப்போ சில முக்கியமான விஷயங்கள். இந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. முதல்ல எப்பவும் TS ஃபைல்ஸை யூஸ் பண்ணுங்க, JS இல்ல. ரெண்டாவது, tcfg.jsonல பிளேரைட்டோட டைப்ஸ் சேர்க்க மறந்துடாதீங்க, இல்லன்னா டைப் ஸ்கிரிப்டுக்கு ஒண்ணுமே புரியாது. கடைசியா, எனி டைப்பை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணாதீங்க, அது கண்ணை கட்டிட்டு ரோட்டை கிராஸ் பண்ற மாதிரி. பெரிய கம்பெனில வேலை செய்யும்போது நம்ம கோட ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் CI/CD. இதுக்கு பிளேரைட்ல தனியா ஏதாவது பண்ணணுமான்னு யோசிக்கிறீங்களா? தேவையே இல்ல, அது பில்டினாவே இருக்கு. இந்த ஒரே ஒரு கமாண்ட் npx playwright test, இத உங்க ஆட்டோமேஷன் பைப்லைன்ல சேர்த்தா போதும், எல்லா வேலையும் தானா நடக்கும். சரி, உங்க சைட் குரோம்ல மட்டும் வேலை செஞ்சா போதுமா? கண்டிப்பா இல்ல. ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரிலலாம் டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுவும் ரொம்ப சிம்பிள். இதே கமாண்ட் கூட -project = firefoxனு சேர்த்தா ஃபயர்ஃபாக்ஸ்ல ரன் ஆகும். -project = webkitனு போட்டா சஃபாரில ரன் ஆகும். எவ்ளோ ஈஸி பாருங்க. அவ்வளவுதாங்க, உங்க கையில இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் பவர்ஃபுல் டெஸ்ட் சூட் ரெடியா இருக்கு. வெறும் 5 ஸ்டெப்ஸ்ல நாம இதை பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த சக்தி வாய்ந்த டூலை வச்சு நீங்க அடுத்து என்ன பிரமாதமா உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.